முதலமைச்சர் தனி பிரிவில் மனு கொடுக்க வருபவர்கள் தீக்குளித்து தற்கொலைக்கு முயற்சிப்பது தொடர்கதையாகி வருவதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நித்யானந்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நித்யானந்தன், இது தொடர்பான முழு விவரங்கள். தமிழ்நாடு தலைமைச் செயலகத்திற்கு உள்ளே தமிழ்நாடு தனிப்பிரிவு என்பது முதலமைச்சருடைய தனிப்பிரிவு இங்கே வருகிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அந்தந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம், அதே போல மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தாசில்தார் அலுவலகம், காவல் நிலையங்களுக்கு சென்று புகார் கொடுக்கும் பட்சத்தில் அந்த புகார்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் அவர்கள் நேரடியாக புறப்பட்டு முதலமைச்சருடைய தனிப்பிரிவில் மனு கொடுப்பதற்காக பொதுமக்கள் ஏராளமானவர்கள் தலைமைச் செயலகம் வருகிறார்கள். அதில் ஒரு சிலர் திடீரென தீக்குளிக்க முயற்சிப்பது, அதே போல திடீரென சேலைகளில் தீ வைத்துக் கொள்வது என அந்த சம்பவங்கள் நிறைய அரங்கேறி வருகிறது. கடந்த வாரத்தில் கூட ஒரு பெண்மணி திடீரென வாட்டர் பாட்டிலில் மண்ணெண்ணெய் எடுத்து வந்து முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு உள்ளே மேலே ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயற்சித்தார். இன்று திடீரென ஒரு பெண்மணி லைட்டர் மூலமாக அவருடைய சேலையை தீ வைத்துக் கொண்டார். இந்த சம்பவம் நடைபெற்றதுக்கு பிறகு தலைமைச் செயலகத்தினுடைய பாதுகாப்பு குறைபாடு என்று பரவலாக பேசப்பட்டது. என்றால் திடீரென இது போன்ற சம்பவங்கள் நடைபெறும் பொழுது தண்ணீர் ஊற்றி அணைப்பதற்கோ அல்லது திடீரென அந்த தீயை கட்டுப்படுத்துவதற்கோ காவலர்கள் திணறினர். ஆகவே உடனடியாக இன்று காலையே உயர் காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்தார்கள். அதன் பிறகாக சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய தீயணைப்பு வீரர் ஒருவர் அந்த பகுதிக்கு பணியமர்த்தப்பட்டிருக்கிறார். அவர் கார்பன் டை ஆக்சைடு, அதே போல ஒரு வாளியில் தண்ணீர், மற்றொரு வாளியில் தீ ஒருவேளை உடம்பில் பற்ற வைத்தால் உடனே துணியை ஈர துணியை வைத்து கட்டுப்படுத்துவதற்காக துணி என இந்த மூன்றுத்தையும் வைத்து தற்பொழுது முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு வெளியே ஒரு தீயணைப்புத்துறை காவலரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். என்றால் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் நடவடிக்கை எடுக்காதவர்கள் விரக்தியில், நான் கொடுத்து பல ஆண்டுகள் ஆகிறது, நான் புகார் கொடுத்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறார்கள், இதற்காக ஏன் புகார் எடுக்காமல் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார்கள் என்ற ஒரு விரக்தியில் பொதுமக்கள் முதலமைச்சர் தனிப்பிரிவில் மனு கொடுக்க வருபவர்கள் திடீரென தீ குளிக்கக்கூடிய சம்பவங்கள் என்பது மண்ணெண்ணெய் ஊற்றிக் கொள்வதும் சேலையில் தீ வைத்துக் கொள்வதும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2 சம்பவங்கள் கடந்த 15 நாட்களுக்குள்ளாக நடைபெற்றிருக்கிறது. ஆகவே காவல்துறையுடைய உயர் அதிகாரிகள் ஒரு தீயணைப்பு வீரர் இங்கு இருந்தால் சரியாக இருக்கும் என்று முடிவெடுத்து தற்பொழுது அந்த தீயணைப்பு வீரரை அந்த பகுதியில் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார். தலைமைச் செயலகம் உள்ளே முதலமைச்சர் தனிப்பிரிவிலிருந்து சுமார் 5 முதல் 6 அடி தூரத்தில் ஒரு தீயணைப்பு வீரரை நிற்க வைக்கப்பட்டிருப்பது என்பது தலைமைச் செயலக வரலாற்றிலே முதல் முறையாக பாதுகாப்பு பணியில் தீயணைப்பு வீரரை முதலமைச்சர் தனிப்பிரிவு அருகாமையில் நிற்க வைத்திருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்ற பிறகாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் தொடர்ச்சியாக முதலமைச்சர் தனிப்பிரிவில் வீடு கேட்பது, வேலை கேட்பது கருணை அடிப்படையில், அதே போல மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் கொடுத்த புகார் மீதான நடவடிக்கை எதுவும் இல்லை, காவல்துறையில் கொடுத்த புகார் மீது நடவடிக்கை இல்லை. ஆகவே எங்களுடைய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று பலரும் தொடர்ச்சியாக மனு கொடுத்து வருகிறார்கள் முதலமைச்சர் தனிப்பிரிவில். ஆகவே அங்கு வருபவர்கள் திடீரென எமோஷனலாக இது போன்று தீ வைத்துக் கொள்ளக்கூடிய இந்த சம்பவங்களை தடுப்பதற்காக, ஏதேனும் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதை தடுப்பதற்காக உயர் காவல்துறை அதிகாரிகள் தீயணைப்பு வீரரை அழைத்து வந்து தற்பொழுது தண்ணீர், கார்பன் டை ஆக்சைடு, அந்த தீ அணைப்பான் உள்ளிட்டவைகளோடு ஒரு தீயணைப்பு வீரரை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன்.